பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் நடித்த துப்பாக்கி படமாக இருக்கட்டும், பீஸ்ட் படமாக இருக்கட்டும், இந்த படத்தெல்லாம் தடை விதிக்கணும், தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது, இந்தியாவில் வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிக்கணும்னு முஸ்தபா அப்படிங்கிற இந்நாள் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ விஜய்க்கு எதிராகவே அப்போ வழக்கெல்லாம் தொடர்ந்தார். ஒரு கட்டத்தில் அவர் வழக்கெல்லாம் வாபஸ் பண்ணிட்டு தாவேகா கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அது விஜயகாந்த்லேருந்தே தொடங்கிடுச்சு. விஜயகாந்த் இப்போ முஸ்லீம் அப்படின்னாலே வில்லனா? ஆமாம். ஆனால் வந்து முஸ்லீம் தான் விஜயகாந்துக்கு வந்து மிக உயிர் நண்பர். இந்த தெருவில் இருக்கிற நண்பர் கொள்ளையடிச்சிட்டாருன்னா அந்த தெருவே கொள்ளைக்கார தெருவா. தீவிரவாதிகள் அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் அப்படின்னா எல்லா படமும் எடுக்கணும். பெரும்பாலான படங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவில் வெறும் 3% தான் அவங்க இருக்காங்க. அவங்கள எல்லா படத்துலையுமே நல்லவங்க எல்லாம் காட்டுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7%, 10% இஸ்லாமியர்கள் இருக்கோம். நம்மளை தீவிரவாதியாகவே காட்டுறாங்களே. நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த சிஸ்டத்தை உடைக்கிறேன்னு வந்ததா இது, இல்லை நான் அதிகார ஆட்சிக்கு போகிறதுக்காக கொடுக்குறேன்னு வந்தது. முஸ்லீம்னா நம்மளுக்கு பேசுகிறேன். முஸ்லீமுக்கு அப்படின்னா தமிழ் பேச தெரியாது அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் காட்டுறாங்க. அதாவது முஸ்லீம் அப்படி அது இயக்குனருடைய மடத்தனமா? முஸ்லீம் அப்படின்னாலே இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க, யாரும் கேள்வி நீங்க தொழுகை அது உங்களுக்கு பாதிப்பா தெரியுது, அவங்கள மனசு அது ஒன்றும் பண்ண கொடுக்குது. அதனே நான் அப்பவே பதிவு பண்ணலங்கிறேன். ஆமா, அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, ஆவுன்னா முஸ்லீம் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல அந்த சமூகத்தில். நீங்கள் எனக்கு காட்டக்கூடிய கெட்ட பழக்கம் வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய கெட்ட பழக்கமாக சமூகத்தில் வந்து பிரதிபலிக்குதுங்கிறது அச்சம் வருது. இசாக்கு கெட்டவன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இசாக்கு என்கிற முஸ்லீம் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது முஸ்லீம்களே கெட்டவங்களா அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கிறது இருக்குல்ல. ஆனால் அப்படி பார்த்தா இங்கே நிறைய குற்றம் நடக்குது. சாமி பேரை சொல்லிட்டு தான் நிறைய பேர் நிறைய அக்கிரமத்தை பண்ணுறாங்க. இப்போ அவர்களும் அந்த மதத்தோட தீவிரவாதிகள். அவங்க இந்து மத தீவிரவாதிகள் ஊடகம் பதிவு பண்ணுறது புர்கா அணிகிறது, அது விருப்பப்பட்டு தான் அணிகிறேன்னு சொன்னாங்க. ஏரோமான் பொண்ணை வச்சே சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. சரி, அவங்க விருப்பப்பட்டு அணியலாம், ஏரோமான் பொண்ணு விருப்பப்பட்டு அணியலாம். ஒட்டுமொத்த முஸ்லீம் பொண்ணுங்களும் புர்கா அணிகிறத விருப்பப்பட்டு தான் அணிகிறாங்களா? அவங்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்கு, ஆடை சுதந்திரமே இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முஸ்லீம் மதத்தின் மீது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் இசாக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அபிபி படம் வெளியாகி பேசும் பொருளாக மாறி இருக்கு, ஒரு விதமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கேள்விகள் இருக்கு. நான் முதல்ல அபிபினா என்ன அப்படிங்கிறது நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹபீபி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மைடியர், அன்பே அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஒரு அன்பான நண்பரை பார்த்துன்னா ஹபீபி காம் தாள் தாள் அப்படின்னு, தாள்னா வாங்கின அர்த்தம். ஹபீபின்னா அன்பே, அன்பே வா. ஆமாம், அன்பே வா, நம்ம நண்பரே வா அப்படின்னு, சோழரே வான்னு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா. அவங்க வந்து அந்த ஒரு நெருக்கமான உறவை வந்து ஹபீபி அப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அபிபி அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களே அவங்கள தான் அபிபி அப்படின்னு உண்மை அதுதான். அந்த பொருளும் வரும். ஒரு மனைவியை வந்து மிக நேசத்தோட நெருக்கத்தோட பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க. ஏன் உங்கள் அப்பாவுக்கு அப்படி தானே, பெத்த பிள்ளைக்கு என்ன? நீங்கள் வந்து அது வந்து ஒரு உயிரை வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது மிக நெருக்கத்தோடு பார்க்கறதுனுடைய சொல்லு. அப்போ இது இந்த அர்த்தம் உண்மைதான், சரிதானா? சரிதான். கல்யாணம் பண்ணி மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போகக்கூடிய ஆண்களுக்கு பேர் தான் அபிபி. அது கிடையாது. அந்த மனைவியை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதான் ஹபீபி. அவங்க எப்படி பார்க்குறாங்களோ, காதல் தான் அபிபியோட இன்னொரு வார்த்தை. அன்பு, பியார் பிரேமா காதலுங்கிற மாதிரி அபிபி பிரேம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதே தான் ஹபீபியும். ஆனால் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சமூகம் சுருங்கி தன்னுடைய மனைவியை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன விரும்புகிறேங்கிற, என்ன அது ஒரு உயிரை இன்னொரு உயிர் விரும்புறதுங்கிறது தான் இந்த உலகனுடைய நியதி. இதுதான் கம்யூனிசம், அதுதான் இஸ்லாம், அதுதான் எல்லா மதமும் வந்து இன்னொரு உயிரை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்னணிகளும் இல்லாமல் பார்த்த உடனே அதுதான் காதல். ஓகே, அது காதல்ங்கிறதுக்கு அது. ஆனால் ஹபீபியை வந்து அப்படி சுருக்கி பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப விரும்புகிற ஒரு மனைவியை வந்து ஹபீபின்னு சொல்லலாம். அபிபி படம் இஸ்லாமியர்களுக்கு மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமா இது வரைக்குமே இஸ்லாமியர்களை தீவிரவாதியாகவும் வில்லனாகவும் அப்படி தான் மனித குலத்திற்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு விதமான ஒரு பர்சன் மாதிரி தான் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் நடித்த துப்பாக்கி படமாக இருக்கட்டும், பீஸ்ட் படமாக இருக்கட்டும், இந்த படத்தெல்லாம் தடை விதிக்கணும், தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது, இந்தியாவில் வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிக்கணும்னு முஸ்தபா அப்படிங்கிற இந்நாள் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ விஜய்க்கு எதிராகவே அப்போ வழக்கெல்லாம் தொடர்ந்தார். ஆமாம்.
ஒரு கட்டத்தில் அவர் வழக்கெல்லாம் வாபஸ் பெற்றுட்டு தாவேகா கட்சியில் போய் சேர்ந்துட்டார். ஆமாம் ஆமாம், அது ஒரு அரசியல். ஆனால் எல்லா விஜய் உட்பட மேக்சிமம் எல்லா படத்துலையும் இஸ்லாமியர்களை வில்லனா தீவிரவாதியை சித்தரிக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்களுடைய இன்னொரு பக்கத்தை சாஃப்டான சாதுவான பக்கங்களும் இருக்குது. அதை ஏன் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட அபிபி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி மக்கள் பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது அப்படி பார்க்க வருவாங்கன்னு நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி எத்தனையோ இயக்குநர்கள் இஸ்லாமியரோட வாழ்க்கையை மையப்படுத்தி பாசிட்டிவாக படம் எடுத்திருப்பாங்களே. இன்னைக்கு இஸ்லாமியர்களை நல்லவர்கள் அவர் அப்படின்னு அவருடைய பாசிட்டிவ் பக்கங்களை படமாக எடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு? உண்மை. நீங்கள் இப்போ திரைப்படங்களில் வந்து வில்லனா முஸ்லீம்களை காட்டினதுலேருந்து அது விஜயகாந்த்லேருந்தே தொடங்கிருச்சு. விஜயகாந்த் முஸ்லீம் அப்படின்னாலே வில்லனா? ஆமாம். ஆனால் வந்து முஸ்லீம் தான் விஜயகாந்துக்கு வந்து மிக உயிர் நண்பர். ஏறக்குறை ஹபீபின்னு சொல்கிற அளவுக்கான நண்பர் இப்ராஹிம். ஆனால் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து வில்லனாக வராங்க, வில்லனாக காட்டப்படுது. அதை வச்சே ஒரு இன்டர்வியூலே வந்து நண்பர்கள் போய் கேட்குறாங்க. நான் வந்து சும்மா சொல்லலை, பத்திரிக்கையில் வர்ற செய்தி தான் வந்திருக்குது. விஜயகாந்த் சொன்ன ஒரு செய்தி, ஒரு இன்டர்வியூ இருக்குது சமநிலை சமுதாயம்ன்ற ஒரு பத்திரிக்கையில். நம்ம நண்பர்கள் ஷானவாஸ், ஹாஜாக்கனி எல்லாம் போய் எடுத்த இன்டர்வியூ அது. சரி. அந்த நேரத்தில் வந்து அது கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தது. அப்போ விஜயகாந்தோடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் வந்து எதுவும் சொல்லலை? அதுதான் நான் இது, அதாவது இங்கே தமிழ் சமூகத்தில் எப்படி நடந்துருச்சுன்னா, நண்பர்களாக இருக்கிறதுங்கிறது வேறு. இசாக் வந்து அருள்வேலனுக்கு நண்பராக இருப்பார், ஆனால் முஸ்லீமாக வேறையாக இருப்பார் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல. இந்த பண்பை வந்து உடைக்கிறதுங்கிறது வந்து சமூக தளங்களில் அரசியலாக நடந்தது. திராவிட இயக்கங்கள் சரி, பொது உடைமை இயக்கங்களும் சரி, இடதுசாரி சக்திகளில், இடதுசாரிகளில் வந்து அந்த தொழிற்சங்கவாதிகளாக வந்து பல முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. திராவிட இயக்கங்களில் தொடக்க காலங்களில் கலைஞரை வந்து திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வந்தவரை தான் கவி காமு ஷரீஃப் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. கலைஞர் அவர்கள் வந்து முதல்ல எழுதுறதுக்கு இடம் கொடுத்த பத்திரிக்கை வந்து முஸ்லீம் பத்திரிக்கை, முஸ்லீம் களங்களில் தான் பேசினாங்கன்றது இருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய மைய நீரோட்டமாக இருக்கிற திராவிட அரசியலும் சரி, இடதுசாரி அரசியலும் சரி, முஸ்லீம்களை ஒட்டியே தான் நகர்ந்துருக்கு. ஆனால் அப்புறம் ஏன் கலைன்னு வரும்போது மட்டும் முஸ்லீம்ஸை எதிரியாக பார்க்கறாங்க? பொது பிம்பத்திலும் அதை உருவாக்கிட்டாங்க. உருவாக்குனது யார்? அதுதான் இது வந்து இஸ்லாம்ங்கிறது வந்து அது கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, இஸ்லாம் என்பது கான்ட்ரவர்சியல் ஒரு பக்கம், அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் இல்லாத ஒரு கேரக்டர். நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா இசாக் உங்கள் கூட வரும்போது நீங்கள் கோயில் போயிட்டு வந்துடுங்க, நான் வெளியில் நிற்கிறேன். இது வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னா, புறக்கணிக்கிறதா நினைக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் வந்து வந்தால் கோயிலுக்குள்ளே வரமாட்டான், நாம் வந்து கிழக்க இருந்தாக்கா அவங்க வந்து மேற்க, இப்படி மாற்று ரெண்டுமே வந்து எதிர்நிலையில் இருப்பது போன்ற ஒரு மாயையை இந்த ஒரு சமூகம் கட்டமைச்சு வச்சிருச்சு. இந்த ஒரு சமூகம் என்பது நம்ம வெளிப்படையாக பேச வேண்டாம், அது யாருக்கு எதிரானதாக போகும். நீங்கள் சாதிய மத இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்டதுங்கிற ஒரு பொய்யை வந்து எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறாங்களோ அதே போல தான் இஸ்லாம் என்பது தமிழ் சமூகத்துக்குள்ளே. இப்போ என்னுடைய தாத்தா, என் அப்பா இதாயத்துல்லா, என்னுடைய தாத்தா அல்லா பிச்சு, அவருக்கு அப்பா வந்து அப்துல் ரஹ்மான், அவருக்கு முன்னைய தலைமுறை வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதராக தான் இருக்க முடியும். அவருக்கு இந்த கோட்பாட்டின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து தான் அவர் விரும்பியிருப்பார். அதுக்கு இன்னொன்று என்னென்னா, என்னுடைய தாத்தாவுடைய இன்னொரு மனைவி வந்து வேறு சமூகத்திலேருந்து அவர் காதலித்து கட்டிட்டு வந்தவங்க. அவர் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர். வியாபாரம் வணிகருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பழக்கங்கள் அது மாதிரி ஒரு விரும்பி வர்றது. இதே போல தான் வணிகத்தின் மூலமாக தான் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே இஸ்லாம் வந்ததாக வரலாறு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரையுமே வந்து முஸ்லீம்கள் வந்து வாளால் பரப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு வாளால் பரப்பப்பட்டவர்களா? மிரட்டி இந்த முகலாயர்கள் தலையை வெட்டி முகலாயர்களுடைய ஆட்சி காலம் இருக்குல்ல, அந்த காலகட்டங்களில் வந்து முகலாய மன்னர்கள் வந்து நீங்கள் முஸ்லீம் ஆகலைன்னா அவங்களையெல்லாம் நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு பயந்துக்கிட்டு முஸ்லீமானவர்கள் மாதிரியும் என்னுடைய மூதாதையர்களை வந்து கொச்சைப்படுத்துறது இருக்குல்ல, அதற்கே நாங்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு பெரிய இது பண்ணியிருக்கணும். என்னுடைய மூதாதையர்கள் அப்படி கிடையாது, உங்களுடைய பண்பாட்டு
சமூக சீர்கேடுகளிலிருந்து மீள்வதற்காக முஸ்லீமானவர்கள்ங்கிறத வந்து பேசியிருக்கணும். ஆனால் அது பேசுவதன் மூலமாக ஒரு அச்சம் என்னென்னா, நம்ம சகோதர நண்பர்களை எல்லாம் நம்ம வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். புரியுது. அப்போனா நீங்கள்லாம் வந்து இதுலேருந்து மீள்வதற்காக முஸ்லீம் ஆனீங்கன்னா நாங்கள்லாம் அந்த இதில் இருந்தோம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது வதந்தியா உண்மையான்னு தெரியல. இது ஒரு நல்ல தருணமாக நினச்சிக்கிட்டு இந்த கேள்வி நான் முன் வைக்கிறேன். வேலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், கரெக்டாக எனக்கு ஊர் பேர் ஞாபகம் இல்லை, அவங்க ஒரு ஊரே முஸ்லீமாக மாறி இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க ஒரிஜினலாக பிராமணர்கள். அவர்கள் ஏதோ ஒரு அச்சத்தின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையா? நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், இந்த சம்பவம் நான் கேள்விப்படலை. அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு சமூகம் வந்து அவர்களுக்கு நெருக்கமாக காட்டிக்கொள்வதற்காக சில நிகழ்வுகளை செய்வாங்க. இன்றைக்கு நடிகர் விஜய் வந்து முதலமைச்சராக மாறி இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் குறித்து பல விமர்சனங்கள் இருக்குது. அவருடைய எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், யாரும் விமர்சனத்துக்கு அப்பாட்டவர் கிடையாது. ஆனால் அவருடைய என்ன ஆளுமை திறனை என்ன சொல்லுவாங்க, அதை அப்படியே எப்படி நீங்கள் உணர்ந்து இப்போ அவ்வளோ பேர் அங்கே போய் சேர்றாங்க. இவ்வளோ அனுபவமுள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் சுயநலத்தோட வெளிப்பாடு இல்லை, ஒரு அதிகார மையத்தோட நெருங்கி நிற்கணுங்கிற. அதிமுகலேருந்து விலகி போகிறவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இருக்கலாம். தாவைக்கால போய் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், நம்ம லாபம் அடையலாம் அப்படிங்கிற நோக்கம் அது. அந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் அரசர் காலகட்டத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இருந்திருக்கிறாரு. நீங்கள் அவங்க ஆளுமைக்கு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பண்பாட்டுக்கு நெருக்கமாக அவங்களுடைய சூழலுக்கு நெருக்கமாக போயிடுறதுங்கிறது இருந்திருக்கு. அந்த வகையில் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் போயிருக்கலாம். இன்னொன்று வந்து அந்த கோட்பாடு அல்லது அவங்க நடந்துக்கிறத பிடிச்சி போகிறதும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நல்லா நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளில் நமக்கு எந்த முரணும் இல்லை, அப்போ அவங்களோட போய் இணங்கி இருக்கலான்னு போகிறதுங்கிறது ஒரு வகையான சூழ்நிலை. ஆனால் அது எதற்காக போன இந்த வரலாறு எனக்கு முழுமையாக தெரியல. இது வந்து எப்போவுமே ஆளுகிற காலகட்டங்களில் எனக்கும் செவிவழி செய்தி தான், உண்மையாக போய்யான்னு தெரியாது. வரலாற்றுப்படி இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் இன்னும் குறிப்பாக வணிகத்தின் மூலமாக தான் பல இடங்களில் முஸ்லீம்கள் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மையான செயல்பாட்டு முறை. என்னுடைய தாத்தா வந்து வணிகம் ஒரு கிராமத்தில் வச்சுருந்தாங்கன்னா சாஹிபு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த நேரம் அதுக்கு பிறகு எங்கள் அப்பா காலகட்டத்தில் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வந்து இந்த வியாபாரம் சரியாக இல்லாததுனால, விவசாயம் சரியாக இல்லாததுனால வெளிநாடுக்கு போயிட்டார். அவர் அப்போ சிங்கப்பூர் போனார், துபாய் போனார். அதன் தொடர்ச்சியாக நானுமே போயிருக்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் ஏன் திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை தான் அவங்கள வந்து நகர்த்தும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக கோட்பாடாக வந்து வாழால் அவங்க வந்து பயந்துக்கிட்டு முஸ்லீம் ஆகிட்டாங்க, அப்படி பயந்து முஸ்லீம் ஆனவங்களும் கிடையாது, அந்த வெளிநாடுகளையும் வந்தவங்களும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையாக இயல்பாக இந்த மண்ணின் மைந்தர்கள். அவளை வழிபாட்டு முறையில் ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை உண்டாக்கிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வேறு வேறு, இங்கே வந்து 1000 தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு சமூகம், இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அது என்னென்னா அவங்க நடைமுறையில் கொஞ்சம் அதை சுருக்கி தனியாக காட்டிக்கிட்டதுனால கலை இலக்கியங்களில் வந்து அவர்கள் தனியாக பார்க்கப்பட்டதாக ஒரு நினைக்கிறேன். நான் அந்த அடிப்படையில் தான் விஜயகாந்தே கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ முஸ்லீம் நண்பர்கள், இப்ராஹிம் ராவுத்தர் மட்டும் இல்லை, லியாக்கத் அலி கான்லேருந்து எல்லாரும் அவ்வளோ நண்பர்கள் இருந்தாலுமே ஏன் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள்னு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, செய்திகளில் வரும் தானே. இப்போ ஒரு தெருவில் ஒரு நண்பர் வந்து இந்த தெருவில் இருக்கிற நண்பர் கொள்ளையடிச்சிட்டாருன்னா அந்த தெருவே கொள்ளைக்கார தெருவா என்ன? அப்படி கிடையாது. புரிதலுக்காக அப்படி கேட்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் படத்தில் தான் பிராமணர்கள் வந்து வில்லனாக சித்தரிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அதுக்கு பொன்னியின் செல்வன் படத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு அப்புறமும் சரி, தீவிரவாதிகள் அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் அப்படிதான் எல்லா படமும் எடுக்கப்பட்டது. பெரும்பாலான படங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவில் வெறும் 3% தான் அவங்க இருக்காங்க. அவங்கள எல்லா படத்துலையுமே நல்லவங்க எல்லாம் காட்டுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7%, 10% இஸ்லாமியர்கள் இருக்கோம். நம்மளை தீவிரவாதியாகவே காட்டுறாங்களே. இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? உங்களுடைய உணர்வுகளை இந்த தருணத்தில் வெளிப்படுத்தலாம். ஏன்னா மறுபடியும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக
சித்தரித்து படம் எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வி நான் வைக்கிறேன். இஸ்லாமியர்கள்ங்கிற சொல்லாடல் தவறு. முஸ்லீம்கள் தான். இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அதை போதித்தவர் நபிகள் நாயகம் முகமது. அவருடைய போதித்த வாழ்க்கை நெறியை பின்பற்றி வர்றவங்க முஸ்லீம்கள். இஸ்லாமியர்னு ஒரு இது கிடையாது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கோட்பாடு. அதை பின்பற்றுபவர்கள் அந்த முறையை ஏற்றுக்கிட்டவங்க முஸ்லீம்கள் தான். பிராமணர்களை பார்ப்பனர்களை தமிழ் சமூகத்தில் கதாநாயகர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் காட்டுவதில் உங்களுக்கு மன கஷ்டம் இல்லையா? முஸ்லீம்களை மட்டும் தீவிரவாதிகளாக காட்டுறாங்கன்னு அவங்கள நல்லவங்களாக காட்டுறதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அது அந்த சமூகத்தினுடைய விஷயங்களாக போகுது. ஆனால் அந்த முஸ்லீம் சமூகத்தை தீவிரவாதிகளாகவும் அவர்கள் வெகு மக்களுக்கு எதிரானவர்களாகவும் சித்தரிக்கப்படுவதை பார்க்கும்பொழுது சக மனிதர்களாக எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களுக்கும் அந்த வழி இருக்குது. இசாக்குக்கு இல்லை, இசாக்கை விட அதிகமாக அது சம்மந்தமாக பேசுனது பாமரன் தான். எழுத்தாளர் பாமரன் முஸ்லீம்களை இவ்வளவு மோசமாக பேசுகிற அப்படின்னு பேசினவர் அவர் தான். ஜனநாயக சக்திகள் தான், இடதுசாரிகள் தான், திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான் அதை பேசுனாங்க, முஸ்லீம்களை விட பேசுனாங்க. ஆனால் அந்த கலை என்னவாக இருந்துச்சுன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பதை போன்ற ஒரு தோரணையை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதிகார மையங்களில் அந்த 3 விழுக்காட்டினர் அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் சொல்கிறீங்க. நீங்கள் அதிகார அடிப்படையில் போனீங்கன்னா 80 விழுக்காடு 90 விழுக்காட்டுக்கு மேலே. நீங்கள் ஒரு சென்சார் அதிகாரியாக இருக்கிறவங்களில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை விழுக்காடு இருப்பாங்க? அப்புறம் மேலே ஒரு கணக்கு வழக்குகள்லையோ உயர் அதிகாரிகளாகவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிமன்றங்கள்லையோ இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய விழுக்காடு. மக்கள் தொகை குறைவு. நீங்கள் அதிகார மையங்களில் எவ்வளவு விழுக்காடு அவங்க இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் கலையை வெளிப்படுத்துவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொன்ன சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிஸ்டம் சரியில்லைங்கிறது இந்த இடத்துல தான் அந்த இன்னாருக்கு இத்தனை சதவீதம் அப்படிங்கிற இடஒதுக்கீடெல்லாம் தூளாக்கப்பட்டிருக்கா? ஆமாம், நீங்கள் இடஒதுக்கீடு மரபுக்குள்ளே வரீங்க. நீங்கள் விகிதாச்சார மரபு இல்லை. அப்போ இடஒதுக்கீடு அந்த இடத்துல பார்க்கப்படலை, அவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குன்னு தானே பொருள். நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் ரஜினி சார் சொல்கிறது அவங்கள தான் சொல்கிறாரா? ரஜினி சொன்னது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது வேறு. ஆனால் நாம் இப்படியும் பொருத்தி பார்த்துக்கலாம். சிஸ்டம் முறையாக இல்லை, யார் யாருக்கு எத்தனை விழுக்காடு இது கொடுக்கணுமோ, யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான அதிகாரம் இருக்கணுமோ அது முறையாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட மக்களோட அது குவிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அதுதான் வெள்ளையர் காலகட்டங்கள்லேருந்து முகலாயர்லேருந்து ஒரு காலகட்டங்கள்லேயும் அவங்களுடைய ஆளுமை என்னவாக இருந்துச்சு. இப்போ முஸ்லீமானாங்க ஒருத்தவங்க சொன்னீங்கல்ல, ஒரு சமூகம் ஒரு ஊரே, இது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு. மனநிலை என்பது அதிகாரத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அப்படி அதிகாரத்தை நோக்கி ஓடியவர்கள் அங்கே அதிகாரத்தினுடைய உயர் பீடங்கள்லையும் மற்ற ஜாதியினருக்கு தான் இடஒதுக்கீடு, குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு எடுத்துருக்குறோம். நீங்கள் வழக்கமாக எப்படி பிரித்து கொடுக்குறதும் எப்படி கொடுத்துருக்கணும்? அப்போனா மொத்தமாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஒரு ஊரில் நம்ம எடுத்துனா பண்ணையார் இருப்பார், நிலம் அவருடையதாக இருக்கும், அதை உழைச்சவங்க எல்லாம் வேறு எல்லாருமே உழைச்சிருப்பாங்க. அவருடைய அங்கே அந்த அவங்களுடைய விவசாய நிலத்திலிருந்து அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிரோ மற்ற தானியங்களோ அவருடைய வீட்டில் போய் குவிஞ்சிரும். நம்ம உழைத்த சகோதரர்கள் போய் வாங்கிட்டு வருவாங்க. பங்கெடுத்தது எங்கே அது இவங்க தான் அங்கங்கே பிரிச்சுருக்கணும். அவர் வீட்டுக்கு ஒரு பங்கு போயிருக்கணும். ஆனால் பண்ணையார் வீட்டில் போய் நம்ம போய் பங்கு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற வாங்குகிற இடத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சமூக அமைப்பே வேறு மாதிரி மாறினது தான். அந்த எல்லைக்குள்ளே இருந்து தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற அரசியலையும் பார்க்கணும். இன்றைக்கி வந்திருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் கூட விகிதாச்சாரம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறதுல அது கொள்கையாக முன்னெடுக்கப்பட்டதா? நீங்கள் அந்த சிஸ்டம்னு வருதில்ல, நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த சிஸ்டத்தை உடைக்கிறேன்னு வந்ததா இது? இல்லை நான் அதிகார ஆட்சிக்கு போகிறதுக்காக கொடுக்குறேன்னு வந்ததா? நம்ம இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்திலையும் நம்ம கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் முஸ்லீம்கள் தொடக்கத்தில் முதல் படத்தில் வில்லனாவோ நம்பில்கின்னு பேசும்பொழுதோ போய் சந்தித்து ஒரு கவனப்படுத்தாமல் விட்டதனுடைய விளைவு தொடர்ந்து இன்றைய காலம் வரைக்கும் முஸ்லீம்னா நிம்பில்கின்னு பேசுகிற முஸ்லீமுக்கு அப்படின்னா தமிழ் பேச தெரியாது அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் காட்டுறாங்க. அதாவது முஸ்லீம் அப்படி அது இயக்குனருடைய மடத்தனமா? உண்மை அதுதான். என்னென்னா நான் திரைப்படத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் தர்மசீலன்னு நினைக்கிறேன், படம் சரியாக நினைவில்
சரியா, பிரபு படம். அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். ஒரு முஸ்லீம் இறந்துருவார், அவருக்காக இறுதி சடங்கு நடக்கும். அதில் வந்து அந்த சஜூத் செய்யணுவாங்க, தரையில் தலையை வச்சு செய்கிறதுன்னு ஒரு தொழுகையில் ஒரு முறை இருக்குது. அந்த இறுதி சடங்கில் அந்த நடக்கிற தொழுகையில் அது நடக்கும். ஆனால் உண்மையிலே முஸ்லீம் அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையிலான தொழுகையில் நின்றபடியாக தான் அந்த தொழுகை முடியும். இந்த ஹபீபி திரைப்படத்தில் அதை காட்டியிருக்காங்க. நான் அப்போவே வந்து அதை குறிப்பிட்டு எழுதினேன். பேசும் படம்னு ஒரு பத்திரிக்கை அப்போ வந்துட்டு இருந்துச்சு. அதில் அந்த ஒரு ஒரு கட்டுரை மாதிரி இயக்குனருக்கு, நீங்கள் திரைப்படங்களை எடுக்கிற பொழுது, முஸ்லீம் பாத்திரங்களை நீங்கள் கையாளுங்கிற பொழுது, முஸ்லீம் சார்ந்த அந்த இஸ்லாமிக் அடிப்படை சார்ந்த விஷயங்களை எவ்வளவோ விவாதிக்கிறீங்க. சினிமாவுக்காக முன்னெடுப்புகள் வந்து எனக்கு அந்த திரைப்படத்தினுடைய நுட்பம் தெரியுங்கிறதுனால ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு ஃப்ரேம் முஸ்லீம் அப்படின்னாலே இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. போய் நீங்கள் தொழுகை அது உங்களுக்கு பாதிப்பா தெரியலையா? உங்களை மனசு அது ஒன்றும் பண்ண இருக்குது. அதானே நான் அப்போவே பதிவு பண்ணணுங்கிறேன். பத்திரிக்கையில் முறையாக போய் சொல்லலாம்ல. ஒரு நான் நிறைய இயக்குனர்கிட்ட சொல்லி, ஆனால் எழுத்து பத்திரிக்கையிலே வந்திருக்குல்ல, பத்திரிக்கையில் வந்திருக்கு. எழுத்துப்பூர்வமாக சார் நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க, இப்படி ஒரு நடைமுறையே முஸ்லீம்ஸில் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டீங்களா அப்படின்னு அப்படி ஒரு எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கல. இப்போ இருந்துதான் நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்கிறது அந்த படம் வந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப பழசு. அதுக்கு பிறகு வந்து அமைப்புகளே வச்சு நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் எதுக்கு எடுத்தாலும், இப்போ இந்த ஹபீபி திரைப்படம் வரும்போது எதை எடுத்தாலும் முஸ்லீம்கள் வந்து பிரச்சனை பண்ண வந்துடுவாங்க. ஆமாம், அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, ஆவுன்னா முஸ்லீம் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல அந்த சமூகத்தில். அடிப்படையாக நீங்கள் இசாக் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை நீங்கள் வைக்கும்போது என்கிட்ட பல நல்லது கெட்டது இருக்கும். நீங்கள் எனக்கு காட்டக்கூடிய கெட்ட பழக்கம் வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய கெட்ட பழக்கமாக சமூகத்தில் வந்து பிரதிபலிக்குதுன்னும்போது தான் அச்சம் வருது. இசாக்கு கெட்டவன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இசாக் என்கிற முஸ்லீம் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது முஸ்லீம்களே கெட்டவங்களா அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கிறது இருக்குல்ல. அப்படி பார்த்தா எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் கெட்டவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஜாதியை மட்டும், அந்த மதத்தை மட்டும் கெட்டவர்கள்னு சொல்லாமல், முஸ்லீமில் யாராவது ஒருத்தங்க ஒரு சில பேர் தப்பு பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்கிறதுல அதாவது குத்தமாக தானே. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தீவிரவாத செயல் ஈடுபட்டால் ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான், அதை மட்டும் போடாமல் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு ஊடகங்கள் பதிவு பண்ணுது. இப்போ இதுபோல் வரும்பொழுது தான் மக்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் வருது. நீங்கள் குண்டு வைக்கிறவனோ அல்லது அதை எதையுமே வந்து தீவிரமாக வன்முறையாக ஈடுபடுவதையோ எந்த சமூகமும் ஏற்காது. அது சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் செய்கிறவர்கள் குறிப்பிட்ட சாரார் தான். அப்படி அவங்கள தனியாக அடையாளம் காட்டி அவர்களுக்கான தண்டனைகளை பெறுவதையோ, அவர்களை வந்து எந்த வகையில் சரி செய்வதற்கான முயற்சியை அரசாங்கம் எடுத்தாலும் சரி, கலை இலக்கியமாக எடுத்தாலும் முஸ்லீம் சமூகம் அதை எந்த வகையிலும் எதிர்க்காது. அவர்களுக்கு ஆதரவாக தான் போய் நிற்கும். ஆனால் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, அவர் செய்தவர் இஸ்லாமிய தீவிரவாதி அப்படி முத்திரை குத்துவதை இவர்கள் விரும்பலை. ஆனால் அப்படி பார்த்தா இங்கே நிறைய குற்றம் நடக்குது. சாமி பேரை சொல்லிட்டு தான் நிறைய பேர் நிறைய அக்கிரமத்தை பண்ணுறான். இப்போ அவர்களும் அந்த மதத்தோட தீவிரவாதிகள் தானே? ஆமாம், அவங்க இந்து மத தீவிரவாதிகள்னு ஊடகம் பதிவு பண்ணுறது இல்லையே. அதுதான் நீங்கள் வந்து கலை இலக்கியம் எல்லாம் நிறைய வரலாறுகளை படித்தாலே சாமி பேரை சொல்லிட்டு தான் எல்லா அக்கிரமும் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுங்களை ஏன் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க? முஸ்லீம்ஸை மட்டும் ஏன் சொல்கிறாங்க? ஒரு கேள்வி இருக்குது எனக்குள்ள, ஒரு கேள்வி. அது சமூக அமைப்பு வந்து அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து அவங்க இப்படி சொன்னால் தான் மக்கள்கிட்ட ஈடுபடும். ஏன்னா ஒரு வேற்று சமூக பெயர்களோடு இருப்பவர்களை தன்னுடைய நண்பர்களாக உறவினர்களாக அவங்க பாவிக்கிறாங்க. அதை அந்த சமூகத்தோடு பொருத்தி இப்போ இந்து தீவிரவாதி அப்படின்னு போட்டால் எப்படி அவன் செஞ்சதுக்கு நான் என்ன பொறுப்பு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது நியாயமானது கூட. ஆனால் முஸ்லீம்கள் கேட்கும்போது மட்டும் ஏன் நீங்கள் ஒருத்தவங்களை சுட்டி காட்டினா உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருது? இது வந்து அரசியலாகவும் சமூகமாகவும் நடந்திருக்கிற சிக்கல். இந்த சிக்கலை உடைக்கணும் அப்படின்னாக்கா ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், இடதுசாரிகள், திராவிட இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள் தான் சரியாக அமையுமே தவிர முஸ்லீம் அமைப்புகளுடைய எழுச்சி என்பது கூட அதை வந்து கிளாரிட்டி பண்ணுறதுக்கு தான் உதவும். இந்த சமூகத்தில் இப்படி ஒரு தவறு இருக்குது, நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் சமூக அமைப்பு அப்படி இல்லை, பெண்கள் அடிமைதியோடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, சமூகத்துக்குள்ளே வேறு நிலை இருக்குது, உண்மை நிலை வேறு. இஸ்லாம்
தான் முதலாக பெண்களுக்கு சம உரிமையை வழங்கியது, சொத்துல உரிமையை வழங்கியது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிறாங்கன்ற சொல் வந்து தவறு தானே, கோட்பாட்டாக தவறு. இசாக் வேணால் தன்னுடைய மனைவியை வந்து சரியாக நடத்தலைன்னு சொன்னீங்கன்னா நியாயம். ஏன்னா அது ஒரு ஆண் புத்தியினுடைய வெளிப்பாடு, அது இஸ்லாமிய அடிப்படையிலான வெளிப்பாடு இல்லை, இந்து புத்தியினுடைய வெளிப்பாடாங்கிறத விவாதிக்கிறது அவங்க தான் விவாதிக்கணும். முஸ்லீம் ஒரு பெண்ணை வந்து அதாவது அடிமையாவோ ஒரு உரிமையற்ற பெண்ணாகவோ பார்த்தால் அது இசாக்குடைய தவறான புரிதல் தானே தவிர இஸ்லாத்தினுடைய இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹிஜாப் அணிய சொல்கிற விஷயங்கள். ஏஆர் ரஹ்மானுடைய பொண்ணுக்கும் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்க ஒரு கட்டத்தில் விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை நான் விருப்பப்பட்டு தான் ஹிஜாப்லாம் அணிகிறேன், அந்த புர்கா அணிகிறது அது விருப்பப்பட்டு தான் அணிகிறேன்னு சொன்னாங்க. ஏஆர் ரஹ்மான் பொண்ணை வச்சே சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. சரி, அவங்க விருப்பப்பட்டு அணியலாம், ஏஆர் ரஹ்மான் பொண்ணு விருப்பப்பட்டு அணியலாம். ஒட்டுமொத்த முஸ்லீம் பொண்ணுங்களும் புர்கா அணிகிறத விருப்பப்பட்டு தான் அணிகிறாங்களா? அவங்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்குது, ஆடை சுதந்திரமே இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முஸ்லீம் மதத்தின் மீது இருக்குது. ஆமாம், நீங்கள் இதை எப்படி அணுகணும்னா, மத கட்டுப்பாடு என்பது வேறு, உடை கட்டுப்பாடுங்கிறது வேறு. அதாவது அது இஸ்லாமிய உடை அல்ல. அரபு நாடுகளை பொறுத்தவரை பெண்கள் இங்கே முழுமையாக உடை போடுறாங்கள்ல, அதே மாதிரி தான் ஆண்களும் போடுவாங்க. அவங்க பெண்கள் தலைக்கு போட்டிருக்காங்களே, அதே மாதிரி தான் ஆண்களும் தலையில் கட்டி துண்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் அதாவது முதல்ல அந்த கோட்பாடு சார்ந்து வரலாறாகவும் அதை செயல்பாடாகவும் பார்க்காம இங்கே இருக்கிற பார்வையில் மட்டும் பார்க்கக்கூடாது. நான் திருமணமாகி உடனடியாக என் துணைவியரோட சென்னை வந்தேன், கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூரில் போகும்போது கோவை ஞானியை சந்தித்தேன். கோவை ஞானி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் முக்கியமான மார்க்சிய, அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் ஒரு மாற்று இதாக. ஆனால் என் துணைவியாரோட போன உடனே பாமரன் மற்ற நண்பர்களோட போனோம். அப்போ வந்து அவர் இப்போ தான் திருமணம் ஆகிருக்கு, இசாக்கு மனைவியோடு வந்திருக்கு. ஏன்னா அவருடைய பத்திரிகையுடைய வாசகன் நான். அப்போ அவர் கேட்ட கேள்வி, அவங்க இசாக்குடைய, அவங்க பார்க்கலையில அவர் இசாக்குடைய மனைவி வந்து அந்த பெண்கள், அந்த முஸ்லீம் பெண்கள்லாம் போடுற மாதிரி மூடிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டார். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சின்ன பொண்ணு திருமணம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருந்தது, இல்லை அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன் இந்த கேள்வி கேட்குறாரு இவர் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் இப்படி இருக்கிறதுனால, இல்லை இது என்னுடைய விருப்பத்திற்காக நான் அந்த உடையை அணிகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சுடிதாரோ புடவையிலே போகிறத விட இப்படி ஒரு உடையை வெளியில் போகும்போது நான் போட்டுக்கிட்டு போகிறதுனால எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நேரம் அவங்க 2 பேரும் அந்த உரையாடல் நடத்தினாங்க. அவர் சொல்லிட்டாரு, இசாக் நீங்கள் பேசாதீங்க, அவங்களே பேசிட்டோன்னாங்க. அவங்க இதுக்கு அவங்க படிக்க போகிறதுல இருந்த சிக்கல்கள் என்ன பகுதிகளில் போகும்போது, அது இந்த உடையை நான் போடும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவங்களே இயல்பாக அவங்களே சொன்னது. நம்ம பயிற்சி இல்லை, அது இல்லை. இது வந்து நாம் அதற்காக அந்த ஒரு பெண்களுக்குன்னு தனியாக ஒரு உடை இருக்கிறத வந்து நாம் ஆதரிக்கலை. ஆனால் அது வந்து அவங்களை அடிமைப்படுத்துதா இல்லையாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு சில சினிமாக்கள்லாம் வீட்டுக்கு வரும்பொழுதும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மட்டும் அந்த முஸ்லீம் பெண்கள் புர்காவை இது போட்டுட்டு போகிற மாதிரியும், வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே புர்காவை தூக்கி எடுத்து மடித்து பேக்குள்ளே வைக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் படத்தில் பார்க்குறோம். ஒருவேளை அது உண்மைதானோ? அப்போ அந்த முஸ்லீம் பெண்களுக்கு இந்த புர்கா அணிகிறது பிடிக்கலையோ, அந்த முஸ்லீம் ஆண்கள் தான் கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த ஆடை கட்டுப்பாடு அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புதில்ல? உண்மைதான். நீங்கள் இதேமாரி இது வந்து முஸ்லீம்களில் மட்டும் கிடையாது, எல்லா குடும்ப பெண்கள்லேயும் வீட்டில் சொல்கிறத கேட்குறவங்களும் இருப்பாங்க, கேட்காதவங்களும் இருப்பாங்க. இப்போ ரஹ்மான் அவங்களுடைய குடும்பத்தை சொன்னீங்க, ஒரு பெண் வந்து அப்படி இருக்கிறாங்க, இன்னொரு பெண் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க, ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. அதை வந்து அவங்க முஸ்லீம் இல்லைன்னு ஒன்றும் ஒதுக்கிடலையே. அரபு அதாவது முதல்ல அதிகாரங்கள்லேயும் பரவலாகவும் இருந்தது அரபு நாடுகள் இருக்க பெண்கள் தான். சதாம் ஹுசேனுடைய படையிலே வந்து பெண்களை வச்சுருந்தார் ஈராக்கில். இஸ்லாமிய படை அது, அதாவது இராணுவ படை, அந்த நாட்டோட இராணுவ படை. ஆமாம், பெண் படை உண்டு. அதான். ஆனால் இது வந்து அவங்களுடைய சொந்த மனநிலை சார்ந்தது. திரைப்படங்களை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் வந்து தவறு செய்துட்டு தன்னை அடையாளப்படுத்திக் கூடாதுன்னு புர்கா போட்டுட்டு வராங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இவ்வளோ ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்குது, தவறு செய்யக்கூடிய பெண்கள், குற்றவாளிகளாக கைது செய்யப்படக்கூடிய பெண்கள், ஒரு மோசமான
பின்னணியோடு வரக்கூடிய பெண்கள் தன்னுடைய முகம் தெரியக்கூடாதுன்னு புர்கா அணிஞ்சிக்கிட்டு வராங்க. பிறப்பால் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு கவிஞர், மக்களுக்காக எழுதக்கூடியவர், சமூக செயற்பாட்டாளர் வேறு. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்கா? ஆடை என்பது அவங்க கட்டுப்பாடு கிடையாது, இயல்பாக. இப்போ எங்கள் அம்மா புர்கா போடுறவங்க கிடையாது, துப்பட்டா போடுறவங்க. பார்த்துருப்பீங்க தஞ்சை மாவட்டங்களில் பெருமை. நானும் தஞ்சாவூர்காரன். ஆமாம், எங்கள் அம்மா வந்து நீங்கள் தஞ்சாவூர் பகுதி பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர்காரன் தானே. இப்போ அங்கே வர்ற ஒரு அம்மா வந்து என்ன போடுவாங்கன்னா, ஒரு புடவை கட்டியிருப்பாங்க, தலையில் துணி போட்டிருப்பாங்க. ஆமாம். அப்போ இஸ்லாத்தில் புர்கா அந்த அந்த ஆடை கட்டுப்பாடு இப்படி ஒன்று கருப்பை தான் மாட்டணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கான். எங்கள் அம்மா இல்லை, தஞ்சை பகுதிகளில் இருக்கிற, ராமநாதபுரம் பகுதிகளில் இருக்கிற அம்மாக்கள்லாம் இல்லையே. இது அந்த நாகரிக வளர்ச்சியினுடைய இன்னொரு மாற்றம். அரபு நாடுகளில் வந்து இந்த உடைங்கிறது வந்து ஆண்களுக்கு உண்டு. நான் இப்போ இப்படி போட்டிருக்கேன்ல, ஆண்களும் அதேமாரி முழுமையாக அந்த பெண்கள் கருப்பாக அடைகிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உடையை தான் போட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு திருநெல்வேலியில் மைதீன் இருக்கான். அவன் ஒய்ஃப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புர்கா போட மாட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி புடவையை தான் அப்படியே கட்டியிருப்பாங்க. ஆமாம், தலைக்கு என்னுடைய துணைவியாக இருக்கேன். நான் வந்து நீங்கள் அப்படி இருக்குன்னா இருமா அப்படின்னா, எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் புர்கா போடுகிறேன். எங்கள் அக்காலாம் துப்பட்டி தான் போடுவாங்க. சாதாரணமாக அந்த வெள்ளை இது இருக்குல்ல, அந்த வேட்டி இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா வேட்டியை சுற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும், தலையில் போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு இதுதான்னு கிடையாது. நான் இஸ்லாமிய பண்பாடுன்னு ஒன்று அப்படி கிடையாது. என்னென்னா, நீங்கள் அந்த கோட்பாடு பெண்கள் வந்து உடைகளில் நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய அடிப்படை. அதில் வந்து எப்படி இருக்கணுங்கிறது அந்தந்த சமூகம் வந்து விவாதித்து முடிவெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து முகத்தை முழுக்க மூடிக்கிட்டு போகிறதுங்கிறது கூட இஸ்லாத்தில் கிடையாது. முகம் தெரியணும். நீங்கள் வந்து வராங்கன்னா அவங்க யாருங்கிறது அடையாளப்படும். அப்போ முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய சில ஆண்களுடைய என்ன அலைகளா இப்படி இவ்வளவு தூரம் அது ஆணாதிக்க மனநிலையா? அது நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சவரை இஸ்லாமிய அடிப்படையில் பெண்கள் முழுமையாக முகத்தை மூடிக்கிட்டு வரணுங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை. நபிகள் அது ஆணாதிக்க மனநிலை. ஆமாம். இன்னொன்று வந்து பெண்கள் சார்ந்து இவனுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல, அதை முகத்தை நீங்கள் நான் என் முகத்தை மூடிக்கிட்டு வரும்போது இல்லாதது அவங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வரும்போது, இப்போ நானே பல முஸ்லீம் பெண்கள் நிறைய பேரை பார்க்கும்போது என்னுடைய துணைவியார முகத்தை மூடிக்கிட்டு இருந்து யாரை நான் ஐடென்டி பண்ணுவேன். நீங்கள் வந்து தன்னுடைய அடையாளம் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா முகத்தை வந்து பார்க்கணும். முகம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். முகத்தையெல்லாம் முழுசாக மூடிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி காட்டுறது இருக்குல்ல, அது அடிப்படையிலேயே வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு அது இருக்கிறதாக என்னுடைய அறிவு கேட்டு இல்லை. ஏன்னா முகம் தெரியணும். அதாவது ஒரு நாகரிகமான உடை அணியணும். உங்களுடைய உடல் அங்கங்களை எப்படி மறைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி அணியணுங்கிறது ஒன்று. ஆனால் முகத்தை மறைக்கணுங்கிறது வந்து கிடையாது. நிறைவா ஹபீபி திரைப்படம் வந்து ஜாதி மத விஷயங்கள் வளர்த்தெடுக்கிற வகையில், சர்ச்சைக்குரிய வகையில் பார்க்கப்பட்டு அல்லது பேசப்பட்டு ஜாதி மதத்தை வளர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இஸ்லாமியத்தை வளர்த்தெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்வை, அப்படி ஒரு பார்வை இருக்கா? ஆனால் என்னென்னா, ஹபீபி திரைப்படம் அடிப்படையில் இஸ்லாமிய கோட்பாடுகளை போதிக்க வந்த படம் இல்லை. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் இங்கே சாதியாக மதமாக பலவேறு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இப்படி சொல்லலாமா? எந்தெந்த இயக்குநர்களாம் முஸ்லீம்ஸை தீவிரவாதின்னு சித்தரித்து படம் எடுத்தாங்களோ ஒட்டுமொத்த இயக்குநர்களுக்கும் செவுட்டில் அடித்த மாதிரி ஹபீபி படம் எடுக்கப்பட்டிருக்கு. மீரா கதிரவன் அப்படி தான் எடுத்திருக்காரு. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பார்வையாளர்கள் தான் உணர்த்தணும். இப்போ என்னென்னா, தவறாக எடுத்த இயக்குநர்கள் எல்லாருமே வந்து செவுட்டில் அடித்து பதில் சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்படி ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் ஒரு பெண் என்பவள் மிக மோசமானவ, அவள் வந்து பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருந்தது தப்பு தானே. அதை உடச்சி நம்ம வந்து பாண்டியராஜன் தானே இந்த ஒரு டைட்டில்லாம் பேசி டைலாக் வச்சு படம் எடுத்தார். நிறையா அதெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் நம்ம தமிழ் படங்களில் வந்து வட மாநிலத்தினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வண்ணம் தூவி விளையாடக்கூடிய விளையாட்டு, இந்த கோலாட்டங்கள்லாம் வந்ததில்ல, அது என்ன இந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடா? இல்லை, பணம் போட்டவர்களுடைய நிர்பந்தம். ஒரு மார்வாடிக்கிட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பு நிறுவனம் ஒரு தாண்டி ஆட்டம், ஒரு கோலாட்டத்தை போட்டால் ஒரு
வண்ணம் தூவி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை போட்டாக்கா அவர் சந்தோஷப்படுவார் ப்ரொடியூசர். அதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே இயல்பாக திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதை யாருமே கேள்வி கேட்கல. இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாரு, கடையநல்லூர் பகுதியில் இருக்கிற சாதாரணமான பெண்கள் தண்ணி எடுக்க போகிறாங்க. நீங்கள் அந்த புர்காக்கெல்லாம் கேட்டிங்களா, இந்த ஹபீபியில் அவ்வளோ இயல்பாக அந்த பிள்ளைங்க வந்து பெண்கள் வந்து புர்கா போட்டுக்கிட்டு வேலைக்கு போவாங்க, லைப்ரரிக்கு வேலைக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அது இயல்பாக காட்டப்பட்டது. ஆனால் அந்த உடை அப்படிங்கிறத வந்து ஒரு சமூகமாக விவாதிக்கலாம். நீ வெளியில் இருக்கிறவர்கள் வந்து முற்போக்கு சக்திகள் வந்து முஸ்லீம்களுடைய உடை கலாச்சாரத்தையும் விவாதிப்பதற்கும், வெளியில் இருக்கக்கூடிய சனாதன சக்திகளாகவும் அல்லது இந்துத்துவா சக்திகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் விவாதிப்பதற்கும் வேறுபாடு உண்டு. நீங்கள் இடையில் ஒரு பெண் பிள்ளை வந்து புர்கா போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போனதை வந்து பெரிய கல்லூரி போனதை வந்து கர்நாடகாவில் உருவான விவாதத்தின் போது அதை தீவிரமாக ஆதரித்து குரல் கொடுத்தவர்கள் அனைவரும் இடதுசாரிகள், திராவிட இயக்கத்தவர்கள், பொது உடைமை உணர்வாளர்கள். முஸ்லீம்களை விடவும் என்னென்னா அது உரிமை சார்ந்தது. அதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த பெண் வந்து எனக்கு வந்து புர்கா போட விருப்பம் இல்லை, இவர் போட சொல்கிறாரு அப்படின்னா அங்கே யார் முடிவு எடுக்கணும்னா அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. நபிகள் நாயகம் காலகட்டங்கள்லேயே சில முடிவுகளை எடுக்கும் பொழுது பெண்கள் வாதித்திருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் எந்த முடிவும் எடுக்கிறீங்க, இது எங்கள் உரிமை சம்மந்தப்பட்டதுன்னு விவாதிச்சிருக்கிறாங்க. அது பெண்களுக்கு அந்த உரிமை உண்டு, அதை அவர்கள் தான் முடிவு செய்வாங்க. எந்த கலாச்சாரமும் பண்பாடும் திணிப்பது என்பது வந்து தவறு. அது யார் மீதும் திணிக்கக்கூடாது. முஸ்லீம்கள் மீது திணித்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியே நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு உங்கள் மீது. இப்போ உணவு கலாச்சாரம்லாம் வருது பார்த்தீங்களா, யாரையும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து ஆடு அறுத்தா தான் சாப்பிடுவோங்கிற, அதேமாரி நான்வெஜ் தான் சாப்பிடுவோங்கிறீங்க, அப்போ அவங்கள நீங்கள் வந்து பன்றிக்கறி சாப்பிட சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சாப்பிடாதவங்கள யாருமே சாப்பிட சொல்லலை. நான் நான்வெஜ்ஜு சாப்பிடவே மாட்டேன், நான் சைவம் அப்படின்னு சொன்ன யாரையும் எந்த ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் போய் நீ நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும், நீ கறி மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லவே இல்லை. உங்களுடைய உரிமை எப்படி இருக்கோ அதேமாரி நாங்கள் கறி மீனை சாப்பிட்றத வந்து அனுமதிங்க. நம்ம ஒருவருக்கு ஒருவர் வந்து அதை வந்து பரஸ்பர உணர்வோடு கடந்து செல்வது தான் சமூகத்திற்கு நல்லது அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் விஜய் சொன்ன மாதிரி தான் இங்கே எல்லாருக்கும் எல்லா உயிர்களும் சமம் தான், யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல அப்படிங்கிற கம்யூனிச கோட்பாடோடு இந்த கான்வர்சேஷன் நம்ம நிறைவு பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அதிரடியாக முன் வச்சுருக்கீங்க. இஸ்லாமியக்குள்ளே என்ன நடக்குது, ஹபீபி படத்தை மையப்படுத்தி நம்ம முஸ்லீமை மையப்படுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்கும் இது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. குறிப்பாக இது ஒரு சமூக பார்வையாளனாக சமூகத்திற்குள் தமிழ் எனக்கு என்னுடைய முதல் அடையாளம் வந்து தமிழ் சமூகம். என்னுடைய வழிபாட்டு முறை தான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவன். எனக்கு அரசியலாக திராவிட அரசியல், பெரியாரிய மார்க்சிய அரசியல், அதிலிருந்து அதை உள்வாங்கி கொண்ட காயிதே மில்லத் அரசியல், இதுக்குள்ளே தான் தமிழ் மண்ணுக்குள்ளே நம்ம இயங்க முடியும். அதுதான் இந்த சமூகத்திற்கான விடுதலையாக இருக்க முடியுங்கிற நான் கருத்தில் தான் எல்லா இதையும் பகிர்ந்திருக்கிறேன். பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் இயல்பான இயற்கையான வளமும் நலமும் கிடைக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசையும். நன்றி.